ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக முட்டை குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். தக்காளியை மட்டும் 2 தக்காளியும் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதை 2 மட்டும் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். முட்டை குழம்புக்கு வேறு எதுவும் சேர்க்கலை, வேறு வெஜிடபிள் எதுவுமே போடலை. ஈஸியாக இந்த முட்டை குழம்பு வச்சிடலாம். ஒரு வேளைக்கு மட்டும் நம்ம சமைச்சிக்கலாம் இந்த முட்டை குழம்பு. நல்லா வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே ஈஸியான முட்டை குழம்பு. இன்னொன்று, தக்காளி மட்டும்தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிட்டோடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதிலே நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்புக்கு ரெடி பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான். முட்டை உடச்சி ஊற்ற பார்த்து கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நான் 4 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். இது வேறு எந்த வெஜிடபிளும் சேர்க்கலை, வேறு காய் எதுவுமே சேர்க்கலை. சிலவங்க உருளைக்கிழங்குலாம் சேர்ப்பாங்க, நான் எதுவும் சேர்க்கலை. அது மாதிரி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. நான் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக வச்சு முடிச்சாச்சு. ஒரு வேளைக்கு மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதோட முட்டையை உடச்சி ஊற்றினோடனே தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடின உடனே முட்டை பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கும். கொஞ்சோண்டு உடைக்காமல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுற்றி விட்டுருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நவுற்றி விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி. ஈஸியான முட்டை குழம்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வைக்கலாம் இது. வேறு எதையும் அரைச்சி ஊற்றிக்கிட்டு அதிகமாக வேலையை இழுத்துட்டு போகாமல் ஈஸியாக முட்டை குழம்பு வச்சாச்சு. இன்னும் உங்களுக்கு கிரேவி பதம் தேவைன்னா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப்